ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர்ற இந்த ஆள் வந்து மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கணும். பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி விதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்னப்பா ரெடியா? அவருடைய சொல்றது எனக்கு ஒத்து போகாது, நான் சொல்றது அவரு ஒத்து போகாது. வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். அப்போ கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த விரிசலும் வராது. அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் விகடன் ஆனந்த விடல வந்து எல்லாரும் வந்து கிளின்னு கிழிப்பாங்க. அதுல ரொம்ப கிழிச்சு போட்டது நம்மளே தான். வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா வெட்டிட்டு இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த விரிசலும் இல்லை. ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா. அருமையா என்ன பேசுறாரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, என்ன பண்றாரு, மகாபாரதத்தை வந்து அப்படியே 6 hours ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவரே கூப்பிட்டுருக்கலாமே, அது வேண்டாம். சரி, கமலஹாசன் மன்னிப்பு கேட்கீங்களான்னு சொன்னதுக்கு 5 நிமிஷம் பேசிருக்காரு கமலஹாசன். கடைசி வரைக்கும் மன்னிப்பை பத்தி பேசவே இல்லை. Is Rajinikanth a good actor? I don't know. Without slow motion, I don't know if Rajinikanth can exist. I don't know. யார் இவரு? பொம்பளை வெறி புடிச்சு போய் கிழிஞ்சுக்கிருக்க நீங்க. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அதெல்லாம் விட்டுட்டு இந்த 75 வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர்ற இந்த ஆள் வந்து குருநாதா, என்ன பாதி முஞ்சிய காணோம்? என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். இது அது இல்ல. என் டைப்னா இந்திராணி தான். ஆனா என் டைப் அவர்தான். இதெல்லாம் நடந்தது. நான் வந்து இத்தனை வருஷம் நான் யாராவது உங்களுக்கு தெரியுமா ஏதாவது நான் பேசாம இருந்திருக்கேன்? என்ன எழவி அது? நீங்க நேர்மையா நீங்க தான் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்னா நீங்க கேஸ் மட்டும் உங்களோட லீகல் இதை வச்சு போடாதீங்க அப்பா. நீங்க வந்து நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து மைக்க பிடிச்சு பேசுங்க, என்ன மாதிரி பேசுங்க. நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கடவுளா கும்பிடுறேன். உங்களை மாதிரி ஒரு மியூசிஷியன், இசைக்கு கடவுள் யாருமே கிடையாது. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி, உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ நீங்க என் மேலேயே கேஸ் போடுறீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நான் பர்மிஷன் கேட்டேன், என் மேலே கேஸ் போடுறீங்க. எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவாம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தி மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. சம்பளத்தை பத்தி பேசியிருந்தேமா? கஷ்டப்பட்டு வந்தாரு. சரி, சும்மா பண்ணல. நீ என்ன கஷ்டப்பட்ட? தலைவா முதல்ல நீ தர்பூச வாங்கி வந்துட்ட. உன்னதாண்டா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். சரி, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் நிறைய காலேஜ் லைஃப் எந்த காலேஜ் நீ படிச்ச யாரு உங்களுக்கு தெரியும்? என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. சூரி ரோட்ல டிஃபன் சோறு இல்ல வீட்டுல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோல? இன்னைக்கு ஒரு புட்டி சூரி நச்ச கேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ஹீரோவா நடிப்பேன். அது எப்படி சொல்லுவீங்க? சூரி யாரு, சூரி என்ன லெவல்ல இருக்காரு? அப்பா சாமி வந்திருந்தாரு. அவங்களுக்கு முன்னாடியே நாங்களும் நடிப்பு துறையில நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். 2020 முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு, நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். ஓ, படத்துல நடிச்சா மட்டும் தான் நடிக்கிறா? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல எல்லாம் திறமையில கண்டோம். ஹலோ தலைவா, ஸ்கூல் யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. 10 ரூபாய் ஓகேங்களா தம்பிங்களா? வெறும் தர்பூசணி மட்டும் நான் ஃபேமஸ் ஆகல, ஓகேவா? 3 படத்துல தனுஷன் நடிச்ச எமோஷனல் சீனை பண்ணேன். சார் ரைட், பாருங்கப்பா சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்க. கர்ணன் படம் இருக்குல்லம்மா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்துகளை கூட்டு கண்டேன். நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் வராத மாதிரி இது. ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. தினக்கென